விரத நாட்களில் அரிசி சேர்க்காம டிஃபன் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரவையை வச்சுட்டு விதவிதமாக நம்ம ரெசிபி பண்ணலாம். வெங்காயம் சேர்க்காத உடுப்பி ஸ்டைல் உப்புமா, ரவா இட்லி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வெங்காயம் சேர்க்காம கொஞ்சம் காய்கறிகள்லாம் சேர்த்து ஒரு ரவா கிச்சடி பண்ணலாம். அடுத்து நம்ம அரிசியில் எப்படி வெண்பொங்கல் செய்கிறோமோ அதை மாதிரி ரவாலேயும் வெண்பொங்கல் செய்யலாங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே போல் ரவா தோசை, இது அரிசி மாவு சேர்க்காமலே கோதுமை மாவு வச்சுட்டு நல்ல கிறிஸ்பியான ரவா தோசை செய்யலாங்க. அடுத்து ஒரு ரெசிபி பார்த்திங்கன்னா, நம்ம எப்படி அரிசி குருணையை உப்புமாவாக கிளறி பிடி கொழுக்கட்டை செய்கிறோமோ அதே போல் ரவையை நம்ம ஒரு உப்புமா போல் கிளறிட்டு கொஞ்சம் புரதச்சத்து இருக்கிற மாதிரி பாசிப்பருப்பை சேர்த்து பிடி கொழுக்கட்டையாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பிரமாதமாக இருக்குங்க. அரிசி நொய்யில் செய்யக்கூடிய பிடி கொழுக்கட்டையை விட இது ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரவையில் என்ன ரெசிபி பண்ணலான்னு நம்ம யோசனை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு புதுசாக இந்த ஒரு ரெசிபி கிடைக்குங்க. எல்லா ரெசிபியினுடைய வீடியோடைய லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். அவசியம் நீங்கள் எல்லா ரெசிபியும் ட்ரை பண்ணுங்கள். முக்கியமாக இந்த பிடி கொழுக்கட்டையும் அவசியம் ட்ரை பண்ணுங்கள். விரத நாட்களுக்கு ரொம்பவே உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸ் கொடுங்க. மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க.